வாசலில் போடுற சின்ன சின்ன கோலம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போது போடுறேன். இப்படி வாசலில் படியில் இப்படி கோலம் போட்டுன்ட்டு அப்புறம் கோலம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். சின்ன சின்ன கோலம், ஒன்று ரொம்ப ஈஸியான கோலம். 3 புள்ளி 3 வரிசையில். இதெல்லாம் ஒரு 2 மினிட்ஸில் போட்டு நம்ம உள்ளே போயிடலாம். ரொம்ப டைம் கன்சம்ஷன் ஆகாது. இது வந்து ரெண்டுமே 3 புள்ளி 3 வரிசையில். இப்போ நான் இதுமாரி 5 புள்ளி 4 இதில் போடுறேன். இந்த 3 இது நம்ம இஷ்டம் தான். நம்ம கொஞ்சம் செம்மண் போட்டால் நல்லதுன்றதால டெய்லியே நான் போடுவேன். நாளைக்கு ஒன்று அடுத்து 4 புள்ளி போடும். ஏழு டு 4 இது அடையாளத்துக்காக அப்படி போட்டுன்றேன். இது 7.4 5.4 எக்கச்சக்கமாக கோலம் போடலாம். நம்ம இஷ்டம் தான் அதெல்லாம். இப்படி
7.7 வரிசையில் போடுறேன். ஏழு புள்ளி 7 வரிசை வச்சுட்டு சும்மா விளக்கு கோலம் மாதிரி. இதான் பண்டிகை அன்றைக்கி நம்ம வாசலில் மாத்தோரணை கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐடியாவில் இப்படி போடுவேன் நான் வாசலில். ஏதாவது வெள்ளிக்கிழமை இல்லை மற்ற ஏதாவது பண்டிகை நாளில் இப்படி மாந்தோரணை கட்டுற மாதிரி போட்டுட்டு அப்புறம் மாக்கோலம் போடுறேன். மார்கழி போடலாம் அப்படி? ஆமாம், மார்கழியில் இந்த டயத்தில் ஏதாவது பண்டிகை டயத்தில் இது மாத்தோரணை மாதிரி போட்டுட்டு நம்ம படிக்கோலம் போடுவேன். இது சாதாரண இந்த சின்ன மடிக்கோலம் போட்டு அதை அப்படியே விழுத்து நம்ம அப்படியே பெருசாக எவ்வளோ பெருசாக வேணால் போட்டுக்கலாம். இல்லை இதோட ஸ்டாப் பண்ணாலும் இப்படி சின்னதாக அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது மணக்கோலம் ஒன்று, இன்னொன்று சின்னதாக போடுறேன். மணக்கோலம் இங்கே போடுறேன் சின்ன. இது எல்லாமே நம்ம இஷ்டம்தான், சின்ன சின்னதாக அழகாக நீட்டாக போட்டுடலாம் நம்ம. காலங்காத்தால் இப்படி நம்ம குனிஞ்சிட்டு குத்தக்காலிட்டு கோலம் போடுறது வந்து அவ்வளோ உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். நான் போட்டுட்டு அதை பார்த்துட்டு திருப்தியாக இருக்கும். ஸோ காலங்காத்தால் இப்படி கோலம் நம்ம இஷ்டம்தான் எப்படி வேணால் போடலாம். ஆனால் அது அவ்வளோ ஒரு இது இருக்குது, சயின்டிஃபிக் பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கோலம் தான். காத்தால் என்ன அவசரம் இருந்தாலும் அவசரத்தோடமாக நம்ம பிளான் பண்ணிவிட்டு இதுமாதிரி அழகாக சின்ன சின்னதாக கோலம் வாசலில் போடுறது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஸோ இதுமாதிரி ட்ரை பண்ணி போடுங்க. அட்லீஸ்ட் எல்லா நாளும் முடியாது, அந்த மார்கழியில் கண்டிப்பாக வந்து வாசல் தெளித்து சின்ன சின்ன கோலம் இதுமாதிரி இப்போ போடுங்க. அது ரொம்ப வந்து உங்களுக்கு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் உங்கள் உடம்பு எவ்வளோ ஈஸியாக இருக்குது, மைண்ட் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கேன். நான் யாரோ கேட்டிருந்தா அக்கா போட்டிருக்கேன், நிறைய பேர் கேட்டிருந்தேன்.